திமுக ஆட்சி, அதிமுக அரசாங்கம், அதிகாரிகள் பிடியில் திமுக. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. பாகம் 1. சென்னை பெருமாநகராட்சியில் தில்லாலங்கடி டெண்டர். அந்த காலத்தில் மஸ்தூல் ஊழல் நடைபெற்றது. மஸ்தூல் ஊழல் நடைபெற்றது. அது நிறுவனமானதும் அன்றைய சென்னை மாநகராட்சி மேயர் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு இன்றைய தமிழக முதல்வர் சென்னை மாநகர மேயராக இருந்தார். ஊழல்களை கலைத்து நிர்வாகத்திறனை ஸ்டெடியாக கொண்டு வந்து சீராக நிர்வாகத்தை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் அத்தனை வார்டுகளிலும் அதிரடி பணிகளை செய்து சென்னை மாநகராட்சியை திமுக கோட்டை என தலை தூக்கி தலை நிமிர்ந்து நிறுத்தினார். அதன் பிறகு வந்த 5 ஆண்டு காலம் தனி அலுவலர் ஆட்சி. அதன் பிறகு 5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி தலைமையில் புறநகர் பகுதிகளெல்லாம் இணைத்து 200 வார்டுகள், 15 மண்டலங்கள், 3 ஆர்டிசி மண்டல நிர்வாகங்கள் போன்ற பல பிரிவுகளை உருவாக்கினார். 200 வார்டுகள், 15 மண்டல குழு தலைவர், 16க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். இன்றைய சூழ்நிலையில் அவர் மேயர் 5 ஆண்டு காலம் முடிந்த பிறகு 5 ஆண்டு காலம் தனி அலுவலர் ஆட்சி. ஊழலுக்கு பேறு போன அதிமுக அரசு வேலுமணி நிர்வாகத்தில் மொத்தமாக ஏலம் விடப்பட்டது. டெண்டர் பேக்கேஜ் முறை. 4 தெருக்களுக்கு ஒரு பேக்கேஜ், 3 தெருக்களுக்கு ஒரு பேக்கேஜ். BRR ரோட், பஸ் ரூட் ரோட்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்குது. அதுக்கு தனி எஸ்சி, தனி நிர்வாகம். IRR இன்னர் ரிங் ரோட்ஸ், மண்டலத்துக்குட்பட்ட வார்டுகளில் உட்பட்ட சாலைகள். வார்டுகளுக்கு உட்பட்ட சாலைகளுக்கு மண்டலங்களில் ஒப்பந்தங்கள் வைப்பாங்க. BRR ரோடுக்கு சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்தங்கள் வைப்பாங்க. ஒப்பந்தக்காரர் தகுதி 5, 4, 3, 2, 1 என்று தகுதிகளை பிரித்து பணிகளை ஒப்படைப்பார்கள். இன்று BRR ரோட்ஸ் எஸ்சி விக்டர், விக்டர், எஸ்சி பாலாஜின்னு சொல்கிறாங்க, தெரியல. இதற்கெல்லாம் கேப்டனாக செயல்படுறவர் தலைமைச் செயலாளர் ராஜேந்திரன். தலைமைச் செயலாளர் ராஜேந்திரன்.